வணக்கம் மக்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோவீனுக்கு நம்ம இங்கே வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் டெக்கரேஷன் தான், ரொம்ப பெரிய டெக்கரேஷன்லாம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியே டெக்கரேஷன் மற்ற இடத்துலலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் போக போக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அக்டோபர் 30, நாளைக்கு ஃப்ரைடே அக்டோபர் 31, நாளைக்கு தான் ஹாலோவீன். ஸோ சும்மா ஒரு பேசிக்கான ஒரு டெக்கரேஷன் தான் இந்த டிவி ஸ்டாண்டில் நம்ம இப்போ ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ வாங்க அதை போய் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை இந்த டெக்கரேஷனை காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கடையில் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன், அந்த டெக்கரேஷன் இதெல்லாம் விற்கிறத பற்றி. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணுறத ஆரம்பிக்கலாம். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா எஃப்என்சி. ஸோ இந்த எஃப்என்சிக்கு வந்து அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் சியர்ஸ். ஸோ இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் என் கண்ணை பறிச்சது வந்து இந்த ஒரு ஹாரி பாட்டரான ஸ்டிக், டை, அதுக்கப்புறம் கிளாஸஸ்னே சொல்லலாம், ஸ்பெக்ஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அச்சசல் அதே மாதிரி ஹாரி பாட்டர் டை, அந்த ஸ்டிக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் கண்ணாடியுமே இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு, ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் 1 ஹாரி பாட்டர் ஃபேன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து நான் எந்த ஹாரி பாட்டர் படத்தையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா RM 1215 போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து எந்த ஒரு சீசனாக இருந்தாலும் சரி, தீபாவளி, அது மாதிரி கிறிஸ்மஸ், அந்த மாதிரி எந்த நியூ இயராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஊரில் கொண்டாடுற மாதிரி, இந்த ஊரில் இல்லை, பொதுவாக சைனீஸ் நியூ இயர் கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்க சைனீஸ் நியூ இயருக்கு கூட நிறையாவே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாலோவின் பலூன்ஸ், அதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் இந்த சீசன் ஹாலோவின் சீசனெல்லாம் முக்கால்வாசி பலூன், காஸ்டியூம், அதே மாதிரி நிறையா விற்றுச்சு. அதை தான் இப்போ நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கிறிஸ்மஸ்க்காக முக்கியமாக இன்னொரு டெக்கரேஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஹேட், அந்த மாதிரி நிறையாவே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் இந்த கடையில் பேசினதை வந்து நான் முக்கால்வாசி ஏன் போடலைன்னா, இங்கே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேட்ரியில் ஓடுற மாதிரி தான். சாரி மக்களே, பேட்ரியில் இல்லை, இது வந்து கரண்ட்டில் ஓடுற மாதிரி தான், எலக்ட்ரிக்கில். ஸோ இதில் வந்து மியூசிக்கும் வரும். ஸோ கிறிஸ்மஸ் மியூசிக் வரனால ஏதாச்சும் காப்பிரைட் இஷ்யூ வரனால, அதனால் நான் வந்து இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுக்குறேன். இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரிங்கிட், 90 RM, 90 RM 80 அந்த மாதிரி தான் வந்துச்சு. இதை பற்றிலாம் நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வந்து உங்களுக்கு அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவில் நான் கிறிஸ்மஸ்க்கு வரதுக்கு முன்னாடி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபயர் இது ஒன்று இல்லைன்னா இதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதான் முக்கால்வாசி நான் வந்து காமிக்க வந்தது ஹாலோவின் ஜாமாக்களை தான். இதை வந்து நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஸ்னீக் பீக்காக தான் காமிச்சேன். ஸோ இப்போ நம்ம திருப்பி போயிட்டு அடுத்த செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இதை நான் வந்து நேற்று போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் போயிருக்க முன்னாடி நேற்று ஒரு வாட்டி போயிருந்தேன். அப்போ வந்து இது வந்து கரண்ட்டில் ஓடுறது தான். இதை ஒருத்தவங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மேலே உள்ளது வந்து 299, கீழே உள்ளது 199ன்னு போட்டிருந்துச்சு. அது வந்து பேட்ரி போட்டால் ஒரு மாதிரி ஹாய் சொல்கிற மாதிரி, ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஸ்டிக் இருக்குது. இப்போ பார்க்குறது வந்து சாதாரண ஒரு பிளாஸ்டிக்கில் செஞ்சது தான். அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா ஸ்பைடர், பேட், அதுக்கப்புறமே நிறையா இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா எல்லாம் ரப்பர் அந்த மாதிரி முக்காசி இந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இன்செக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறது ஒரு மேஜிக் வாண்ட். ஸோ இது வந்து ஹாரி பாட்டர் வாண்ட் இல்லை, ஆனால் வந்து இது ஒரு நார்மலான ஒரு வாண்ட் மாதிரி தான். ஸோ இதில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்கும், லைட்டிங் எஃபெக்ட்டும் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா RM 619 போட்டிருந்துச்சு. இதை வந்து நான் இந்த வருஷம் வாங்கலை, ஏன்னா வந்து நான் வந்து சில ஜாமான்லாம் போன வருஷமே நான் வாங்கிட்டேன் எப்படி இருந்தாலும். ஸோ இது வந்து நான் போன வருஷமே வாங்கிட்டேன். ஸோ அதை நான் உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த இன்செக்ட்ஸ்லாம் ஃபுல்லாக ரப்பரில் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 390 இல்லை 290 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடு தான் இன்னும் நிறையா இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா ஸ்கார்பியனும் மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு. ஸ்பைடர் காஸ்டியூம் வந்து எனக்கும் பின்னாடி இருந்துச்சு, நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கத்தி வந்துச்சு. இதே மாதிரி கத்தி, ஆனால் இதே மாதிரி இல்லை, ஒரு கத்தி நம்மள்ட்ட வீட்லேயும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரேபிட் மாஸ்க் இருந்துச்சு, நிறையா மாஸ்க்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பம்கின் செட் மாதிரி இருந்துச்சு, ஒரு சின்ன பம்கின் மாதிரி ஹாலோவின் டெக்கரேஷனுக்கு. ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 290. சாரி மக்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன ஹாலோவினுக்கே வாங்கியாச்சு. அப்புறம் இங்கே ஒன்று இருந்துச்சு, இங்கே ஒரு வெப்பன் மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஒரு நினப்பு தான் வந்துச்சு.
இதை பார்த்தானே நான் என் கையில் போட்டு பார்த்தேன். ஆனால் வந்து இதை ஹுக்கை பார்த்தா அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து அந்த சைஸு அந்த ஷேப்பும் அதே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த சைஸ் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜாகவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த நினப்பு மட்டும் தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறையாவே வந்து இந்த கிட்ஸுக்கு வந்து மேக்கப் ஐட்டம் மாதிரி இருந்துச்சு. மேக்கப் ஐட்டம்னா பெயிண்டிங்ஸ், அப்புறம் இந்த ஹாலோவின் நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த பம்ப்கின்லாம். ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைட் போடுற மாதிரி பம்ப்கின்லாம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கலராக லைட்டு வரும். ஸோ இதை நான் எப்படி இருந்தாலும் நான் வாங்கலை. ஏன்னா நான் வந்து போதுமான அளவு வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப பெரிய டெக்கரேஷன்லாம் பண்ணல. சும்மா சிம்பிளாக பண்ணுறனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டு வரும். ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து டெக்கரேஷன்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்டு வரதெல்லாம் நான் வச்சுருக்கல. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லைட்டு வரும், கலர்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. ஆனால் நேரில் வந்து பிங்க், ஆரஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் பொம்மை வந்து கிட்டார் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா கையெல்லாம் ஆட்டி பார்த்தேன், எதுவுமே மூவ் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. சும்மா ஒரு சாதாரண பொம்மை மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா டோர் பெல்னு போட்டிருந்துச்சு. இதில் வந்து பேட்ரி இல்லை. ஆனால் பேட்ரி இருந்தால் இது எப்படி சிரிக்கும்னு தெரியல. கண்டிப்பாக வந்து பேய் மாதிரி தான் சிரிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ரி இல்லை, அதனால் அமுக்குனால ஒன்றும் யூஸ் இல்லை. அதனால தான் நான் வந்து இப்போ நான் எப்படி இருந்தாலும் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதான் சொன்னேன், மேக்கப் ஃபுல்லாக பெயிண்ட்டு நம்ம ஃபேஸில் பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் ஹேமர்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பேனர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மை கண்டுக்காதீங்க, அது நான் நினைக்கிறேன் ஹாலோவின் சம்மந்தப்பட்டது இல்லை. அங்கே ஒரு ட்ரம் பார்த்துருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதான் பாருங்கள், நிறையா இந்த மாதிரி பொம்மைங்க இருந்துச்சு, பேய் பொம்மை மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து சில படம் அந்த இட் அந்த மாதிரி படம், ஐடி இட், ஸோ அந்த இட் படம், அதுக்கப்புறம் சில ஆனபெல் அந்த மாதிரி நிறையா படம் தோணுச்சு. அதுக்கப்புறம் ஜோக்கர் வந்து ஒரு ஹாரர் மூவி இல்லை, ஆனால் எனக்கு ஜோக்கர் படமே தோணுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிலே போட்டிருந்துச்சு ப்ரைஸு. ஆனால் எதுலேயுமே வந்து ஸோ இது பேட்ரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இல்லை வந்து எலக்ட்ரிக் சிஸ்டமானு தெரில. நம்ம அமுக்குனால ஒன்றும் யூஸ் இல்லை. நான் நினைக்கிறேன் இதை அமுக்குனா, இது எலக்ட்ரிக்கில் ஓடிச்சுன்னா நம்ம இதை அமுக்குனா ஒரு ராக்கிங் சேரில் உட்காந்துருக்கனால ஆடும் போல். ஆனால் வந்து நான் அமுக்கனால ஒன்றும் ஆகலை. இதை பார்த்திங்கன்னா ஜோக்கர் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஃபேஸை பார்க்க முடியல, ஆனால் அது மாதிரி ஃபீல் ஆச்சு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 88ன்னு போட்டிருக்கு, RM88. இதுவுமே வந்து ஒன்றுமே ஷேக் ஆகலை. நான் நினைக்கிறேன் வந்து இதெல்லாம் வந்து பேட்ரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஸ்டிக்கர் பேனர் மாதிரி ஒரு சின்ன சின்ன செவுத்தில் ஒட்டுறது. அதுக்கப்புறம் கண்ணாடி, கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற கண்ணாடி முக்கால்வாசி பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க போட்டுக்கிட்டு தெரிகிற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், சிலது வந்து பிளாஸ்டிக் பெலூனாக இருக்கும். அப்புறம் சிலது வந்து இந்த ஹாப்பி ஹாலோவின்ற பேனர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதான் அதெல்லாம். அப்புறம் வந்து ஒரு பாட்டில் ஓப்பனரும் இருந்துச்சு, ஹாலோவின் ஸ்கெலிட்டன் கை மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நான் வாங்க போகிறேன். இதை வாங்க தான் நான் இன்றைக்கி வந்தேன். அப்புறம் ஒயிட் கலர் நான் வாங்கலை, நான் வாங்க போகிறது ஆரஞ்சு கலர் பம்ப்கின் ஹெட் தான். இதை பார்த்திங்கன்னா இதிலே வந்து லைட்டு வரும், உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை இருட்டில் வச்சா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து கேமரா பிரைட்னஸையும் குறைச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட கையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம், கையுமே மூவ் பண்ணிக்கலாம், நம்ம அந்த தலையுமே மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கெலிட்டன் பொம்மை. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலி பொம்மைங்க இருந்துச்சு. தொட்டு பார்க்க வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோவா வந்து ஒரு இதாக தெரில. எனக்கு இதை பார்த்தோன்னே பூனைங்களுக்கு விடுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, பூனையோட டாய் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டான கோஸ்டெல்லாம் இருந்துச்சு, ஒயிட் கலரில், பிளாக் கலரில், ரொம்பவே பார்க்க அழகாக க்யூட்டாகவே இருந்துச்சு. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து வீலில் ஓடும். ஸோ கீ கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே நம்ம வச்சுருக்கலாம். இல்லை அப்படியே வந்து சின்ன குழந்தைங்க உருட்டி விளையாடுற மாதிரி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180. அது எனக்கு வந்து இந்த ஒயிட் பர்சனலாக அந்த ஒயிட் ரொம்ப க்யூட்டாக இருந்து தோணுச்சு. அடுத்து இந்த பம்ப்கின் பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சுக்கிட்டே சிரிக்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கல் ஹெட் இருந்துச்சு. அந்த ஸ்கல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி வந்து ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி ஒரு டிசைன் ஷேப்பில் இருந்துச்சு, டிசைன்னே சொல்லலாம். ஸோ ஹோல்ஸாக இருந்துச்சு அந்த மாதிரி டிசைனு. இது பார்த்திங்கன்னா கலராக லைட் வரும், க்ரீன், ப்ளூ, ரெட் அந்த மாதிரி ஃபுல்லாக கலராக வரும், RGBன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரே எல்இடி தான் இருந்துச்சு, உள்ளே ஒரே ஒன்று தான். ஸோ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சேன் தான். ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு
அடுத்தது வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து இன்னும் நிறையா இந்த கிட்னி, ஹார்ட்டு அந்த மாதிரிலாம் ஆணி குத்தி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நான் உங்களுக்கு அதிகமாக காமிக்க வேணாம்னு நினச்சேன். ஸோ இந்த மரம் பார்த்தீங்கன்னா, இதை வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் வாங்கலை. இதில் ஒன்று ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அந்த ஷேப் இருக்கிறனால அந்த கண்ணு, வாயெல்லாம் வந்து அந்த ஷேப்பில் இருக்கிறனால நம்ம எதுலையாச்சும் வந்து ஷேடோ அது லைட்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு வாலில் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் காமிச்சா அந்த அப்படியே தெரியும். அந்த வாய் எப்படி இருக்கோ, அந்த கண் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஷேப்பில் தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கடையில் வந்து நிறையா கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் ஜாமான் வைக்கிறாங்க, ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையாவே விற்கிறாங்க. ஸோ நான் கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடையில் இன்னொரு ஒரு டூர் மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கடையில் கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன வச்சுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா, இதை நான் உங்கள்கிட்ட காமிச்சே ஆகணும்னு நினச்சா முக்கியமான ஹைலைட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சதுலே இது ஒரு டோர்பெல்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து டோர்பெல்னு இல்லை, இது வந்து ஒரு மாதிரி கதை திறக்கிற மாதிரி. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39.19 போட்டுருந்துச்சு. RM 39.90. ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் மக்களே, இந்த கடையில் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ வந்து நான் வந்து முக்கியமாக இந்த ஹாலோவின் சீசனுக்காக இந்த கடையில் வந்து என்னென்ன வந்து ஹாலோவின் பொருட்கள் வச்சுருக்காங்கக்காக தான் நான் முக்காசி கவர் பண்ணேன். காஸ்ட்யூமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இல்லை. ஸோ இவ்வளோ தான். அடுத்து வந்து நேராக நம்ம வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுறதை காமிக்கலாம். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் நம்ம போன வருஷத்துக்கான ஹாலோவின் பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். ரொம்ப விஷயம் இல்லை, சும்மா எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம். எங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க அதே ஜாமான். இதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. இதெல்லாம் வந்து சும்மா இந்த பாக்ஸில் இடம் இல்லாதனால இந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு அப்படியே. ஸோ இதெல்லாம் சும்மா தான் இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம ஹாலோவீனுக்காக வந்து அதே மாதிரி இது வந்து டெக்கரேஷன் பொருட்கள்லாம் இல்லை, இது வந்து நல்லா இருந்துச்சு. இந்த கத்தி பார்க்கறதுக்கு அதனால் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி வந்து அன்றைக்கி வந்து ஏன்னா இது வந்து நான் போன வருஷமே வாங்கிட்டேன். இதுக்குள்ளே உள்ளது எல்லாமே நான் போன வருஷம் வாங்கிட்டேன். இதை தவிர இதை பார்த்திங்கன்னா இதை தவிர இதெல்லாம் வந்து நான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் போன வருஷமே வாங்கிட்டேன். இந்த வருஷம் வாங்கவே இல்லை. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஹாலோவின் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஸோ நான் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாலோவின் சொல்லிக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன், இது டெக்கரேஷன் பொருட்களில் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்கினேன். ஸோ வந்து அடுத்து பார்க்கலாம். இந்த பம்கின் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 180 அந்த மாதிரி தான் வந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா இந்த பம்கின் வந்து ஒரு $3 இருக்கும், RM 3. இது பார்த்திங்கன்னா 180. ஸோ ஓகே. இப்போ வந்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 6 பம்கின் இருக்கும். 6 சின்ன பம்கின் பார்த்திங்கன்னா 6 சின்ன பம்கின் இருக்கும் ஒரு பேக்கெட்டில் இருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா $3 தான், RM 3. அதுக்கப்புறமா இந்த ஒரு லைட் வாங்கினேன். இந்த லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் தான். RM 1 இருக்கும், 180. இதுவும் 180 இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டு இது எதுக்குன்னா பம்கின். இது பார்த்திங்களா, இந்த பம்கின்குள்ளே வச்சா நல்லாவே லைட் எரியும். அதை நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ஹாரி பாட்டர் இது வந்து HSL ஹாரி பாட்டர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு மேஜிக் வாண்ட் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட் எரியும், ப்ளூ கலர் லைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும், நல்லா கேளுங்க. அப்போ ஸோ அதான் இப்போ இவ்வளோ தான் வந்து நம்ம டெக்கரேஷன் பொருட்கள். இது ரெண்டுமே டெக்கரேஷனில் நான் திருப்பியும் சொல்கிற மாதிரி இது ரெண்டுமே டெக்கரேஷன் பொருட்கள். ஆனால் நம்ம வைக்கிறனா கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த டெக்கரேஷன் பொருட்களை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணுறது சும்மா சொன்ன மாதிரி இது வந்து ஒரு நார்மலான சின்ன ஒரு வீடியோ தான், ரொம்ப பெரிய வீடியோ, ரொம்ப பெரிய டெக்கரேஷன்லாம் இல்லை. ஸோ இது டெக்கரேஷன் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பம்கின் வச்சிட்டோம். ஸோ இங்கே ஒரு பம்கின் வச்சுருக்கேன், சின்ன ஒரு பம்கின். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா லைட் எரியும், இந்த ஸ்கெலிட்டன் பம்கினில் லைட் எரியும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இங்கே தான் இருக்குது சுவிட்சு தான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் லைட் எரியும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் லைட் எரியும். அதே மாதிரி வந்து
இந்த கை பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஸோ மூவ் பண்ணிக்கலாம் இந்த கையை. அதே மாதிரி இந்த சைடும் கையை வந்து மூவ் பண்ணிக்கலாம். தலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருப்பிக்கலாம் இப்படி. ஸோ இப்போ நான் வந்து இப்படியே வச்சிடுறேன், இங்கே இருக்கட்டும். ஸோ அடுத்து இங்கே ஒரு பம்ப்கின் இருக்குது, அப்படி இங்கே ஒரு பம்ப்கின், அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பம்ப்கின் வச்சுருக்கேன். ஃபுல்லாக பம்ப்கின் தான். அப்புறம் இங்கே ஒரு பம்ப்கின், அப்புறம் நான் அந்த 2 பம்ப்கின் வச்சுருந்தேன்ல அதை நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தான் நான் வந்து இந்த கேண்டில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்து இந்த கேண்டில் இதுக்குள்ளே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அதுக்குள்ளே வச்சேன்னா இப்போ பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதெல்லாம் இங்கே அடிக்க வச்சுட்டேன். ஒன்றும் பெரிய டெக்கரேஷன் இல்லை, பேசிக்கான டெக்கரேஷன் தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு நல்லா காமிக்கிறேன். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் வந்து டெக்கரேஷன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து அந்த ஒரு கத்தியும் அந்த ஒரு ஹாரி பாட்டர் வாண்ட் மாதிரி பார்த்தாலும் வாண்ட், அதை வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னு வச்சிடலாம். ஸோ இருங்க, பார்த்திங்கன்னா இப்போ என் கையில் இருக்குது. ஸோ அது சும்மா டெக்கரேஷனுக்கு இங்கே ஒன்று. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கேளுங்க நல்லா. ஸோ இதை வந்து இப்படி இங்கே வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் மக்களே நம்மளோட ஹாலோவின் டெக்கரேஷன். இப்போது நான் கடையில் காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ, பாய் மக்களே.